எப்படி மேலே பறந்தும்போது கீழே எப்படி இறங்கும், இது வந்து அவங்களுக்கு தோணிட்டு அவங்க வாத்தியார்கிட்ட கேட்குறாங்க. அவங்க ஆசிரியர் ரொம்ப நாள் கேட்குறதுனாலே ஒரு நாள் வந்து எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு ராமேஸ்வரம் கடற்கரைக்கு போகிறாங்க. அங்கே வந்து சில பறவைகள்லாம் உட்காந்துருக்கு. அந்த ஆசிரியர் வந்து ஒரு கல் எடுத்து அந்த பறவை கொண்டு போடுறாரு. இப்போ பாருங்கள் எப்படி விமானம் பறக்க போகுது, கொஞ்சம் தூரம் அப்படியே எல்லா பறவையும் கண் போடுற பறக்குமா இல்லையா, கரெக்டாக காலை பிடிச்சி மேலே பறக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே இறங்குது. இப்போ பாருங்கள் விமானம் கீழே இறங்குது. இது வந்து அந்த மாணவன்கிட்ட ரொம்ப சின்ன வயசுல இருந்த மாணவன்கிட்ட ஒரு ஆர்வம் உண்டாகும் இல்லையா. சின்ன விஷயம் தான், எப்படி விமானம் வந்து பறக்குது, மேலே போகுது, கீழே இருக்கு, இந்த ரெண்டையும் வந்து அவன் தெரிஞ்சுக்கணும். அதாவது எளிய முறையில் அந்த ஆசிரியர் வந்து அந்த மாணவனுக்கு அழகாக சொல்லிட்டார். அதனால உந்தப்பட்ட மாணவன் என்ன மாறினார், அவர் தான் வந்து அக்னி ஏவுகணைக்கு வந்து கண்டுபிடிச்ச அப்துல் கலாம். நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர். நிறைய சயின்ஸ் கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சார். இப்போ இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் வந்து விண்வெளியில் பார்த்தீங்கன்னா ஏவுகணைகள் ராக்கெட்லாம் இல்லையா, நிறைய விஷயங்களை அவருடைய தலைமையில் நாடு வந்து அச்சீவ் பண்ணிச்சு. அப்போ அந்த ஆசிரியர் சின்ன ஒரு கூடுதல் தான் பண்ணார். ரூல் கடற்கரை இருக்குது, கடற்கரை பக்கத்தில் நம்ம போய் அந்த மாணவர்கள் நேரடியாக கொண்டு காட்டினோம்னா அந்த பறவை பறக்கிறத வச்சு அவங்களுக்கு ஒரு உறுதிகள். அதுவே அந்த சயின்ஸே வந்து மிகப்பெரிய உலகமே போகக்கூடிய ஒரு மனிதனாக மாறி நம்ம நாட்டுக்கு ரொம்ப பயனுள்ள மனிதராக இருந்தார். அது மாதிரி ஆசாரிபுரத்தில் இத்தனை மாணவர்கள் எல்லா பேருமே வந்து நம்முடைய சசிராமன் ஐயா வந்து முகமொழி அணிஞ்சு துணிக்கிறாங்க. எதை ஒன்று நினைக்கிறாயோ அது அதுவாகவே மாறிவிடுவாய். எதை பற்றி நினைக்கிறோமோ, எதை ஒன்றை நினைக்கிறாயோ அவங்க நினச்சிட்டே இருந்துச்சு அதுவாகவே மாறிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கம் உங்கள்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுனால இந்த சயின்ஸ் அறிவியல் கண்காட்சி அப்படிங்கிற ஒன்றுக்குமே ரொம்ப சின்ன சின்ன ஒன்றுகளை நீ வந்து அறிவியல் மூலமாக அறிவியல் வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இன்னைக்கு சயின்ஸ் கண்காட்சி அறிவியல் கண்காட்சி வச்சுருக்கு. இந்த அறிவியல் கண்காட்சி மூலமாக யாராவது ஒரு ஐன்ஸ்டீனோ, யாராவது ஒரு அப்துல் கலாமோ, யாராவது ஒரு சந்திரசேகரோ, இல்லாட்டி அண்ணாவியோ, இல்லாட்டி சிவன் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரோவுடைய தலைவர், அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு சார் வந்து சொன்னார், சார் இன்னும் சார் சர்வீஸ் நிறையா 30 வருஷம் சர்வீஸ் இருக்குது. கரெக்டாக இதில் வந்து 15 வயசில் இருக்கக்கூடிய நாளைக்கு ஒரு பெரிய இஸ்ரோவோட போய் ஒரு சயின்டிஸ்டாக போகும்போது யார் பெருமையாக, அதே மாதிரி எங்களுக்கு பெருமையாக இருக்கும். அதனால் அந்த ஒரு சின்ன கூடுதலை பண்ணுறதுக்கு இன்னைக்கு அறிவியல் கண்காட்சி சிறப்பாக மாணவர்களும் தயார் பண்ணியிருக்காங்க சார். நம்ம ஒவ்வொருத்தரையும் சின்ன கேள்விகளோட கேட்டு அறிவியல்